ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு அருமையான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே ஆடு, இது எங்களோட ஆடு தான். நாங்கள் கொஞ்ச நாளாகவே ஆடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் நாங்கள் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆடு வாங்கினோம். வாங்கும்போதே செனையாக தான் வாங்கினோம். எங்கள்கிட்ட இந்த ஆடு மட்டும் இல்லை, இன்னும் 3 ஆடு இருக்குது. நாங்கள் 3 ஆடும் சேர்ந்து தான் வாங்கியிருக்கோம். இதுகளுக்கெல்லாம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் கடலை கொடி வாங்கி மேய்ஞ்சிக்கிட்டு அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது எப்போவுமே காலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வயலில் மேய்ஞ்சிட்டு சாயங்காலமாக தான் வரும். இன்றைக்கி என்னென்னா மதியமே எங்கள்கிட்டயே சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் கூட கடலை கொடி திங்கிறதுக்காக தான் வருதுன்னு பார்த்தோம். ஆனால் அது கடலை கொடிலாம் சாப்பிடவே இல்லை, எங்களையே சுற்றி வந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது இது குட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்களோட ஆட்டுக்கொட்டாய்க்கு அதை இழுத்துட்டு போய் விட்டுட்டோம். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டுச்சு. ஆடு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. நாங்களும் முன்னாடி ஆட்டுக்குட்டிகள் வளர்த்தது கிடையாது. அதனால நாங்களும் ரொம்பவே பதட்டமாக இருந்தோம். அந்த ஆட்டுக்குட்டிக்கும் இதுதான் முதல் குட்டியாம். அதனால ஆடு ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆடு படுத்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படாத அப்படின்னு நாங்களும் நினச்சி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், ஆடு படுக்கும்னு. ஆனால் கடைசி வரையும் ஆடு படுக்கவே இல்லை. நாங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம், நிறைய ஆடுகள் படுத்து கொண்டு தான் குட்டி போட்டுச்சு. ஆனால் இந்த ஆடு கடைசி வரையும் படுக்கவே இல்லை. ரொம்ப அமைதியாகவே தான் நின்றுக்கிட்டு இருந்தது. ஆடு கத்த கூட இல்லை. கடைசியாக குட்டி போட போகும்போது தான் வலி தாங்க முடியாமல் ரொம்பவே கத்துச்சு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு குட்டி போட்டிருக்கு. சில ஆடுகள் 5 குட்டி போடும், சில ஆடுகள் 4 குட்டி போடும், சில ஆடுகள் 2 குட்டி போடும். பெரும்பாலான ஆடுகள் 1 குட்டி தான் போடும். இதுக்கு இது முதல் குட்டியா, அதனால 1 குட்டி தான் போட்டிருந்தது. அதிகமாக முதல் குட்டி 1 குட்டி தான் போடும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். அதில் பகல்லே போட்டுருச்சு. ஆனால் பார்த்துட்டு வயிறு பெருசாக இருக்குது, இன்னொரு குட்டி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. நாங்கள் வெயிட் பண்ணோம். அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க குட்டிகள் உடனே 10 நிமிஷத்துலேயே போட்டுரும், அரை மணி நேரம்லாம் ஆகாது குட்டி, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இளங்குடி போட்டுச்சு. அப்புறம் அதோட நெகங்களை, மூக்கில் உள்ள மூஞ்சியில் உள்ள சலவைகள் மட்டும் அத்தை எடுத்து விட்டாங்க. அப்புறம் அது மேலே உள்ள சலவையெல்லாம் அந்த ஆடே நக்கி எடுத்துருச்சு, சுத்தம் பண்ணிருச்சு. குட்டி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தோம் கிடா குட்டி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அதே மாதிரி ஆடு கிடா குட்டி தான் போட்டிருந்தது, 1 குட்டி தான் போட்டது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே குட்டி எந்திரிச்சிருச்சு. அப்புறம் நாங்கள் தான் பிடிச்சி பால் ஊட்ட விட்டோம். முதல் அதுக்கு குடிக்க தெரியல. அதுக்கப்புறம் அதுவே குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாய் ஆடும் குட்டி ஆடும் ரொம்பவே நல்லா இருக்காங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிராம வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.